மொரீஷியஸ் வளர்ச்சிக்கு இந்தியா துணை நிற்கும். சுதந்திர தின விழாவை ஒட்டி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை. ஊடகங்கள் மீதான தாக்குதலை கண்டிப்பதிலும் பாரபட்சம் காட்டுவது வேதனை அளிக்கிறது. பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை. சென்னையில் நடைபெற்ற போக்குவரத்து ஊழியர்களின் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு. மார்ச் 20 அடுத்த கட்ட பேச்சு. பாஜக தேசிய செயற்குழு கூட்டம் ஏப்ரல் 3 பெங்களூருவில் கூடுகிறது. வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. நாட்டின் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி 2.6% அதிகரிப்பு. பணவீக்கம் 5.79% உயர்வு. வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ். இனி விரிவான செய்திகளை காணலாம். மொரீஷியஸ் நாட்டு சுதந்திர தின விழாவை ஒட்டி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி சிறப்புரையாற்றினார். அந்நாட்டு வளர்ச்சிக்கு இந்தியா துணை நிற்கும் என உறுதி கூறினார். 3 நாடுகளில் 5 நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் பிரதமர் மோடி ஷெசல்ஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு மொரீஷியஸ் நேற்று சென்றடைந்தார். மொரீஷியஸ் அதிபர் ராஜ்கேஷ்வர் புரியாக் மற்றும் பிரதமர் அனருட் ஜூக்நாத் ஆகியோரை சந்தித்து இந்தியா மொரீஷியஸ் இடையிலான உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது இரு நாடுகளிடையே கடல்சார் பொருளாதாரம் உட்பட 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு சுதந்திர தின விழாவை ஒட்டி நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி வாழ்த்துரை வழங்கினார். மொரீஷியஸ் நாட்டுடனான இந்தியாவின் உறவு பாரம்பரியமாக இருந்து வருகிறது எனவும் ஜனநாயகத்தின் மாண்பை காப்பதில் இரு நாட்டுக்கும் ஒற்றுமை உள்ளதாக கூறிய அவர் மொரீஷியஸ் நாட்டு வளர்ச்சியில் இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என உறுதி கூறினார். ஊடகங்கள் மீதான தாக்குதலை கண்டிப்பதில் பாரபட்சம் காட்டுவது வேதனை அளிக்கிறது என்று பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் சென்னையில் உள்ள ஊடக அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை குறிப்பிட்டுள்ளார். வன்முறை எந்த ரூபத்தில் வந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது என்றும் எந்தவித வன்முறையையும் பாஜக ஊக்குவிப்பது கிடையாது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அதே சமயத்தில் எங்கு தாக்குதல் நடைபெற்றாலும் அதை பாஜகவை சேர்ந்தவர்கள் மீதும் சங்க குடும்பங்கள் மீதும் பழி சுமத்துவதாகவும் எதை எடுத்தாலும் உடனே அனைவரும் ஒரே நோக்கில் ஒரே இயக்கத்தையும் அதை சார்ந்த இயக்கங்களையும் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பழி சுமத்துவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அறிக்கையில் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். எந்த அமைப்பு வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று தெரிவிப்பதற்கு முன்பே சில அமைப்புகளை குற்றம் சொல்வது ஏற்புடையது அல்ல என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் கண்டனம் தெரிவிப்பதில் கூட பாரபட்சம் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ள தமிழிசை சில மதங்கள் சில அமைப்புகள் சில போராட்டங்களில் ஈடுபடும் போது கண்டிக்காமல் விடுவதும் மிதமாக இருப்பதும், ஆனால் அதே சமயத்தில் பண்பாடு ரீதியாக சில விமர்சனங்கள் வரும்போது அதை யார் எதிர்த்து கேட்டாலும் உடனே இந்து அமைப்புகள் மீது எவ்வித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் குற்றம் சாட்டுவதும் வருந்தத்தக்கது என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் மீது நடக்கும் தாக்குதலுக்கும் உடனே கண்டனம் தெரிவிப்பதிலும் யார் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று தெரிந்த பின்பும் கண்டனம் தெரிவிப்பதிலும் கூட பாரபட்சம் இருப்பதும் துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறியுள்ளார். சில பொய்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டு சில அமைப்பை சார்ந்தவர்கள் கைது செய்யப்படும் போதும் கொலை செய்யப்படும் போதும் கண்டன குரல்கள் எழுப்பப்படுவதில்லை என்பது வேதனை அளிப்பதாகவும் தமிழிசை அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற போக்குவரத்து ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வருகிற 20ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஊழியர்களின் புதிய ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் அரசு குழுவினருடன் 42 தொழிற்சங்க பிரதிநிதிகள் முக்கிய கோரிக்கைகள் குறித்து பேச்சு நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தொழிலாளர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை கைவிடவும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட நாட்களை விடுப்பு நாட்களாக கணக்கிடவும் நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வருகிற 20ஆம் தேதி நடைபெறும் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறினர்.
பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் வருகிற ஏப்ரல் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் பெங்களூருவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஏப்ரல் 2ஆம் தேதி பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழுவில் கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா சில மாற்றங்களை செய்துள்ளார். அவர் 111 உறுப்பினர்களை கொண்ட பாஜக தேசிய செயற்குழுவை அறிவித்துள்ளார். அதில் ஸ்மிருதி இரானி, ஹேமா மாலினி, நஜ்மா ஹெப்துல்லா உள்ளிட்டோர் இடம்பெறவில்லை. மாற்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த செயற்குழுவில் பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய், பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி, ராஜ்நாத் சிங், முரளி மனோகர் ஜோஷி, அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் பாஜக முதலமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் மத்திய பாரதிய ஜனதா அரசு மேற்கொண்டுள்ள வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்தும், பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி பற்றியும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதில் இந்த வருட இறுதியில் நடைபெறவுள்ள பீகார் மற்றும் மேற்கு வங்காள மாநில சட்டசபை தேர்தல்கள் குறித்தும் விரிவாக பேசப்படும் என கருதப்படுகிறது. நாட்டின் தொழில்துறை உற்பத்தி வீதம் 2.6% அதிகரித்துள்ளது. அதே சமயத்தில் பணவீக்கமும் 5.79% உயர்ந்துள்ளது. மத்திய பாஜக அரசின் தொடர் முயற்சியால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இந்த வருடம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாட்டின் மொத்த உற்பத்தி வளர்ச்சி வீதத்தை கணக்கிடுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் தொழில்துறை உற்பத்தி வீதம் ஜனவரி மாதத்தில் 2.6% உயர்ந்துள்ளது. இது கடந்த டிசம்பரில் 1.7% இருந்தது. அதே சமயத்தில் பணவீக்கமும் 5.79% சற்றே உயர்ந்துள்ளது. இது டிசம்பரில் 5.34% இருந்தது. உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்ந்துள்ளதால் பணவீக்கம் இவ்வாறு அதிகரித்துள்ளது. நாட்டின் பணவீக்கத்தை 4% குறைக்க மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை தென்னாப்பிரிக்க அணி 146 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா காலிறுதிக்கு தகுதி பெற்றது. வெலிங்டனில் இன்று நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி பந்து வீச முடிவு செய்தது. இதையடுத்து முதலில் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன்கள் எடுத்தது. தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் டி வில்லியர்ஸ் 99 ரன்கள் எடுத்து ஒரு ரன் போதாததால் சதம் எடுக்க தவறினார். That's a hit and it's straight to the fielder. Yeah! Character. There's a fielder there and he'll take a simple catch. Different variation and this could be out. Yes, it is. அதனைத் தொடர்ந்து 342 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மிகப்பெரிய இலக்குடன் களமிறங்கிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே ரன் எடுக்க தடுமாறினர். ஆட்டம் முடிவில் 47.3 ஓவரில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 195 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 146 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் காலிறுதிப் போட்டிக்கு தென்னாப்பிரிக்கா தகுதி பெற்றது. ஆட்ட நாயகன் விருது வில்லியர்ஸ்க்கு வழங்கப்பட்டது. In a few days time. As I mentioned, the man in the picture, be happy. Probably wasn't the most clinical performance against the UAE, but he performed well himself. Got 99 and was out. He's happy with his team's performance. He's full of confidence. That's the South Africa plays some measured cricket. One of the most destructive batsmen in world cricket. Here's another one. And what's worthwhile, I hope we can have a chance to look at it. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் சிபிஐ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. இந்நிலையில் மன்மோகன் சிங்கிற்கு ஆதரவாக காங்கிரஸ் இருப்பதை உணர்த்துவதற்காக கட்சித் தலைவர் சோனியா தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பேரணியாக அவரது இல்லத்திற்கு சென்றனர். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடுகள் தொடர்பான வழக்கு விசாரணை டெல்லியில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு ஹிண்டல்கோ நிலக்கரி சுரங்கத்தை ஒதுக்கீடு செய்தது தொடர்பாக
முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மீது 3 பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை நேற்று எடுத்துக்கொள்ளப்பட்ட போது மன்மோகன் சிங் உட்பட 6 பேர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தை தனிப்பட்ட முறையில் மன்மோகன் சிங்கை மட்டுமே கையாள விடாமல் காங்கிரஸ் கட்சி இதில் இணைந்து செயல்பட மூத்த தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். இதற்காக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து மன்மோகன் சிங் இல்லத்திற்கு கட்சி தலைவர் சோனியா தலைமையில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பேரணியாக புறப்பட்டு சென்றனர். தொடர்ந்து மன்மோகன் சிங்கை சந்தித்த அவர்கள் இந்த பிரச்சனையில் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் என உறுதி கூறினர். இந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வெற்றி பெற சட்ட நிபுணர்களிடம் கருத்துக்கள் கேட்கவும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர். நடுக்கடலில் தத்தளித்த தூத்துக்குடி மீனவர்கள் 7 பேரை கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த விக்டர், அமலன் உள்ளிட்ட 7 மீனவர்கள் 8ஆம் தேதி செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான படகில் கடலுக்குள் சென்றனர். கன்னியாகுமரியிலிருந்து 60 கடல் மைல் தொலைவில் அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது படகில் பழுது ஏற்பட்டது. படகை அவர்கள் இயக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் 7 மீனவர்களும் நடுக்கடலில் தத்தளித்தனர். தகவல் அறிந்து வந்த தூத்துக்குடி கடலோர காவல்படையினர் அதிவிரைவு படகு மூலம் மீனவர்கள் குறிப்பிட்ட பகுதிக்கு விரைந்தனர். கன்னியாகுமரியில் இருந்தும் கடலோர காவல்படையினர் மற்றொரு படகில் மீட்கச் சென்றனர். நடுக்கடலில் பத்திரமாக அவர்களை மீட்ட கடலோர காவல்படையினர் மீனவர்களை முட்டம் துறைமுகத்துக்கு அழைத்து வந்தனர். கடல் கிளம்பணும், திங்கிழமை தொழில் பார்த்தோம், இன்ஜின் ரிப்பேர் ஆகிட்டு அதுலேருந்து ஆங்கர் போட்டது. அதுலேருந்து 60 மைலுக்கு ஆங்கர் போட்டோம், 82 மைலேஜுக்கு ஆங்கர் பிடிக்காமல் இழுத்துட்டு வந்துட்டு அதுலேருந்து தராளத்து போட்டில் ரிசல்ட் சொன்னோம். அவங்க சம்மாட்டிக்கு ரிசல்ட் சொல்லி போஸ்ட் கார்டு நேற்று 11 மணி, கன்னியாகுமரி போஸ்ட் கார்டு 11:30 மணி. திருவண்ணாமலை கோவிலில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். 2 குழந்தைகளுடன் ரயில் முன் பாய்ந்து தாய் தற்கொலை, கோவையில் பரிதாபம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கோவை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் திமுக, அதிமுக உறுப்பினர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் கடும் அமளி நிலவியது. கோவை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டம் மேயர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் மீனலோச்சனி நெற்றியில் நாமமிட்டவாறு கூட்டத்தில் பங்கேற்றார். மேலும் மாநகராட்சி பணிகள் குறித்து ஆவேசத்துடன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். அவரது செயல் மற்றும் பேச்சுக்கு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனிடையே திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிற்பகலில் மாநகராட்சி கூட்டம் தொடங்கியதும் அவை நடவடிக்கைகளை குலைத்ததற்காக திமுக உறுப்பினர் மீனலோக்கு அடுத்த 3 கூட்டங்களில் கலந்து கொள்ள மேயர் ராஜ்குமார் தடை விதித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் நடைபெற்ற அஷ்டபந்தன கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோபுரங்கள், திருமதில்கள் உள்ளிட்ட ஆலயத்தின் பல்வேறு நிலைகளில் திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இக்கோவில் கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கல்யாண சுந்தரேஸ்வரர் உள்ளிட்ட 36 பரிவார மூர்த்திகளுக்கும் சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டன. இக்குடமுழுக்கு பெருவிழா 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
2 குழந்தைகளுடன் ரயில் முன் பாய்ந்து தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கோவையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. துடியலூரில் இருசக்கர வாகனம் விற்பனை செய்யும் நிறுவனம் நடத்தி வருபவர் குணசேகரன். அவரது மனைவி ஜீவிதா தனது 2 குழந்தைகள் வீரபாண்டி எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு செல்வதாக கூறி சென்றார். இந்நிலையில் மேட்டுப்பாளையம் செல்லும் பயணிகள் ரயில் முன் பாய்ந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். இதில் சுமார் 2 வயதுள்ள ஆண் குழந்தை உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே பலியானது. படுகாயத்துடன் மீட்கப்பட்ட அகிலேஷ் என்ற 4 வயது சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த மேட்டுப்பாளையம் ரயில்வே போலீசார் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணப்பாறை அருகே பள்ளி மாணவர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வடக்கு இடையப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி வெள்ளைச்சாமி என்பவரின் 13 வயது மகன் பாரதிதாசன். புத்தானத்தம் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தந்தை வெள்ளைச்சாமி போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து அவரின் வீட்டுக்கு போலீசார் சென்றபோது மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் சடலத்தை தாம் இறக்கி வைத்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். போலீசாரின் விசாரணையில் மாணவர் பாரதிதாசன் தூக்கிட்டு தற்கொலை செய்ததற்கான எவ்வித தடயமும் கிடைக்கவில்லை. இதையடுத்து சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மது போதையில் வெள்ளைச்சாமி இருப்பதை கண்ட போலீசார் பாரதிதாசனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். உலகே உற்று நோக்க உலக பயணத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறது உலகிலேயே முதல் சோலார் விமானம். சூரிய ஒளியால் இயங்கும் அந்த சிறப்பு மிக்க சோலார் விமானத்தை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை தற்போது காணலாம். பறந்து விரிந்து கிடக்கும் இவ்வுலகில் நாகரீக மாற்றம் என சுருங்கி கிடக்கிறது சுற்றுச்சூழல். சில மாற்றங்களினால் நாம் ஏற்றம் கண்டாலும் அத்தியாவசிய தேவைகளில் ஏமாற்றமடைந்து வருகிறோம் என்பதே உண்மை. குறிப்பாக சுத்தமான காற்றும் இல்லை, சுகாதாரமான நீரும் இல்லை, இதை பற்றி சிந்திப்பாரும் இல்லை, சிரத்தை எடுக்க எவரும் இல்லை என்று அலட்சியத்தில் பலரும் ஆராய்ச்சியில் சிலருமாக இன்றைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்கும் ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக ஒரு துளி எரிபொருளும் இல்லாமல் உலகிலேயே சூரிய சக்தியால் இயங்கும் முதல் விமானத்தை தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் ஐக்கிய அரபு நாடுகளில் ஒன்றான அபுதாபியில் வடிவமைத்துள்ளனர். சோலார் இம்பல்ஸ் 2 என்ற பெயரில் வடிவமைக்கப்பட்ட இந்த சோலார் விமானத்தை சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த விமானி ஆண்ட்ரி போச்பர்க் மற்றும் பெர்ட்ரான் பிகார்ட் ஆகியோரின் தலைமையில் 2300 கிலோ எடையில் 2 பேர் மட்டுமே அமரக்கூடிய வகையில் வடிவமைத்துள்ளனர். விமானத்தின் 72 மீட்டர் நீளமுள்ள இறக்கைகளில் 17,242 சோலார் தகடுகள் பொருத்தப்பட்டு விமானத்தின் எடையை குறைப்பதற்காக கார்பன் தகடுகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரவு பகல் பாராமல் இயங்கும் இந்த சோலார் விமானம் பகல் நேரத்தில் சேமிக்கப்படும் சூரிய ஒளியை வைத்து இரவு நேரத்திலும் இயங்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறும் விமானிகள் ஏறத்தாழ 5 மாதங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி உலகை சுற்றவுள்ள இந்த விமானம் சுமார் 22,000 மைல் தூரத்தை கடக்க உள்ளது. 500 மணி நேரம் வானில் பறக்கும் இந்த விமானம் ஒரு சொட்டு விமான எரிபொருள் கூட இல்லாமல் 3 கண்டங்களையும் 2 கடற்பரப்புகளையும் கடக்க உள்ளது என்றும் 12 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது நனவாகி இருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது என்கின்றனர் விமானத்தை தயாரித்த விமானிகள். இத்தகைய சிறப்புமிக்க சோலார் விமானம் கடந்த 9ஆம் தேதி அபுதாபியிலிருந்து தம்முடைய முதல் பயணத்தை தொடங்கியது. 12 மணி நேரத்தில் ஓமன் நாட்டின் தலைநகர் மஸ்கட்டில் தரையிறங்கியது. அதனைத் தொடர்ந்து 1465 கிலோமீட்டர் தூர பயணத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சோலார் விமானம் குஜராத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பில் வந்திறங்கியது. அங்கிருந்து புனித நகரமான வாரணாசிக்கு செல்லும் சோலார் விமானம் மியான்மர், சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. உலகம் முழுவதும் பெட்ரோலிய எரிபொருள் மற்றும் பல்வேறு ரசாயன நச்சுப் புகைகளால் சுற்றுச்சூழல் மாசுபட்டு வருகின்ற நிலையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுப்பதற்கும் எரிபொருட்களால் ஆகும் செலவை குறைக்கவும் இயற்கையில் கிடைக்கும் சூரிய ஒளியினால் இயங்கும்
உலகிலேயே முதல் சோலார் விமானத்தை தயாரித்திருப்பது நாம் ஒவ்வொருவரும் சுதாரித்துக் கொள்வதற்குத்தானோ? மாற்றம் என்ற பெயரில் இவ்வுலகை மாசுபடுத்தாமல் இருப்போம். மனிதனால் நாசமடைந்து வரும் இவ்வுலகிற்கு புத்துயிர் கொடுப்போம் என்று சொல்லாமல் சொல்கிறதோ இது போன்ற கண்டுபிடிப்புகள்? லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை மலரட்டும். வணக்கம்.